जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं बोधगणादिसेवितं कपित्त जम्बू फलसार पक्षितं उमासुदं सोहविनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति துணை கொண்டு மாதா பிதா குரு இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு 12 ராசிகளுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் பார்க்க போறோம். ஆடி மாசத்திற்கு 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதமானது எப்படி இருக்கும்? உண்மையிலேயே ரிஷப ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது சில பேருக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவித்து நிறைய இழப்புகளை சந்தித்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு மைண்டில் இன்னைக்கு இருக்கீங்க. இனிமேல் நம்ம இப்படி தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான மைண்ட் இப்போ வந்தாச்சு. இனிமேல் உங்களுக்கு ஜாக்பாட்டு தான். இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கீங்க, மறக்க மாட்டீங்க. எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிங்கன்றது உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். அப்படிலாம் இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்திங்கன்னா உறுதியான எண்ணமும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு மாதம் ஆடி மாதம் இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது எடுத்த வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய வழி பிறக்கும். ஏதாவது ஒரு வேலையை எடுத்துட்டிங்கன்னா அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணாமல் நான் விட மாட்டேன், எதாக இருந்தாலும் சரி நான் ஒரு கை பார்த்துட்றேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வந்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். அரசு வழியில் எதிர்பார்த்திருந்த நல்ல சுமூகமான நல்ல செய்திகள் உங்களுக்கு சேரும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நிலை உயரும். தொழில் வியாபாரிகளுக்கு மீது இருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக தடைப்பட்டு இருந்த முயற்சிகள் இக்காலத்தில் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். வெற்றிக்கான ஒரு காய் நகர்த்திண்டே போவீங்க. அடுத்தது நம்ம பண்ணணும், அடுத்தது இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் எப்போதும் சில உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சிறிய பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை சந்திப்பது நல்லது. அதே போல் விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உழைப்புக்கேற்ற சில லாபங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ அதே சில பிரச்சனைகள் விலகி மனம் தெளிவடையும் அப்படின்னு சொல்லலாம். மனம் நல்ல ஒரு விஷயத்தில் மனம் தெளிவடைந்து நல்ல சந்தோஷமாக அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நல்ல சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புத்தி சாதுரியத்துடன் செயல்பட வேண்டும். நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க, இனிமேல் வரது புத்தி சாதுரியத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதே போல் சில வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும். அதே போல் மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் விலகும். ஸோ சில மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய மைண்ட் செட் வரும். ஸோ அப்படி மாறினாலும் சில விஷயத்துக்கு அது நல்லது தான், அதனால் கெடுதல் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒற்றுமை இருக்கும். ஒற்றுமை மேலோங்கும், நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடியெல்லாம் விலகும். கொஞ்சம் கொஞ்சமாக பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பெண்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்டு வந்த பாதிப்பு நீங்கும். அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு நீண்ட நாள் கனவு நினைவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டு. அதே போல் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு ரிஷபராசி பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு யோகா அமைப்புகள்லாம் ஜாதகத்தில் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிடலாம். தடைப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அடிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு. சில மறைமுக எதிர்ப்புகள்லாம் கூட விலகும். போட்டி பொறாமைகள்லாம் விலகும். நல்ல ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக அளவுக்கு உங்கள் ஜாதகப்படி இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொருள் சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா பொன்பொருள் சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது புதிய இடம் வாங்கும் யோகம், மனை வாங்கும் கூடிய யோகங்கள் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. இக்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சிறப்பான ஒரு சூழ்நிலையை உங்களால் எடுத்து காட்ட முடியும். நல்ல அமோகமாக இருப்பீங்க ரிஷபராசி பொறுத்தளவுக்கு. என்ன எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நன்னாவே தெரியும். நான் சொல்லணுங்கிறதே கிடையாது. அதாவது சில பேர் மனசில் நினச்சிருப்பீங்க, என்னடா சுவாமிக்கு நமக்கு மட்டும்தான் பிரச்சனை கொடுக்குறாரா, இல்லை எல்லா ராசிக்கும் தான் இந்த மாதிரியா அப்படிங்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு சில நேரத்தில் எண்ணங்கள் போகும். ஆனால் இதெல்லாம் கொஞ்ச நாள். இப்போ உங்களுக்கு அந்த நல்ல நேரம் வந்தாச்சு. கண்டிப்பாக அடுத்தடுத்து சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையாக இருங்க. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருங்க.
தொழில் வேலை வாய்ப்பு, சொந்த தொழில் நல்லா பிரகாசமாக இருக்கும். சொந்த தொழிலில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. ஆனால் என்ன, சொந்த தொழிலில் கொஞ்சம் போட்டி பொறாமைகள் இருக்க தான் இருக்கும். இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு தடை கற்களாக அதெல்லாம் உடைச்சி நீங்கள் மேலே வரணும். பெண்கள் பொறுத்தளவுக்கு நல்ல பேர் வாங்குவீங்க. பெண்களுக்கு நிறைய ஒரு நல்ல பேர் இருக்கும். பெரிய இடத்துலலாம் உங்களுடைய மேலதிகாரிகள் கிட்டலாம் நல்ல பேர், புகழ், நிறைய நல்ல விஷயத்தெல்லாம் நிறைய சக்ஸஸ் பண்ணுவீங்க. இதை பார்த்தே பாதி பேருக்கு பொறாமையாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. சில பேருக்கு நல்லா இந்த திருமணம் கைகூடி வர்றது, மறுமணம் கூடி வர்றது, பேச்சுவார்த்தையில் இருந்ததெல்லாம் நல்லபடியாக முடியறது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. நல்லா வெட்டு கொடுத்து போவீங்க. திருமணங்கள்லாம் அந்த மாதிரிலாம் நல்லபடியாக முடியும். பூர்வீக சொத்து சம்பந்தமான சில விஷயங்களுக்கெல்லாம் நிறையா அதற்கான சில விஷயங்கள், அதற்கான சில வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஸோ ரிஷபராசி பொறுத்தளவுக்கு நல்ல ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய அளவுக்கு உண்டு. சில பேருக்கு மட்டுமே மனைவி சொல் பேச்சு கேட்காமல், கணவன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, இந்த மனைவி அவங்க வேறு ராசியாக இருப்பாங்க. இப்போ ரிஷபராசி ஆண்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மனைவி சில சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாக ஆடி மாதம்னா புதுசாக திருமணமானவங்க தான் போவாங்க, அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க, முடிஞ்சோடனே வருவாங்கன்னு கேள்விப்படுறோம் இல்லையா. இந்த ஒரு விஷயம் கவனமாக இருந்துக்கோங்க. காதல் சம்பந்தப்பட்டது சில பேருக்கு அது நல்ல ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஓரளவுக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடுவீங்க. பேரண்ட்ஸோட அவங்களுடைய ஒப்புதலோட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் உண்டு. மாணவ மாணவிகள் புரிந்து படிக்க வேண்டும். புரியாமல் சில விஷயத்தில் இருக்கக்கூடாது, புரிதல் அதிகமாக வேண்டும். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கடன் விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சிடுவீங்க, கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கடனை எப்படி அடைக்கணும், அதாவது இப்போ சம்பாதிக்கிற பணம் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடன் ஒரு பெரிய விஷயமாகவே உங்களுக்கு இருக்காது. கடனை சீக்கிரமாக எப்படி அடைக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துடுவீங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்பு பிடிப்பு அதிகமாக இருக்கும். ரொம்ப மூட்டு வலி, மார்பு பிடிப்பு, அசதி, சோர்வு இதெல்லாம் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். சில நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு சில பேர் பிரிஞ்சே இருப்பாங்க. டிவோர்ஸ் கேஸ்லாம் நம்ம சொல்கிறோம்ல, சில பேர் பிரிஞ்சே தான் இருப்பாங்க. மனைவியாக ஒரு பெண்ணாக இருந்தால் சீக்கிரமாக கணவர்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு வராது. ஒரு கணவனாக இருந்தால் இனிமேல் வேண்டாம், நமக்கு எதுக்கு இனிமேல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. தவிர இந்த விவாகரத்து கேஸ் எல்லாம் ஒரு செட் ஆகி வரத்துக்கு ரொம்ப கஷ்டம்தான். விவாகரத்து கேஸ் எல்லாமே சில பேருக்கு பார்த்திங்கன்னா விவாகரத்தை ஆகாமையே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேருக்கு அந்த எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அது போட்டோம் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு அசட்டு தைரியம்னு சில பேருக்கு இருக்குது. சில பேர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக கவனத்தோடு உங்களோட ஆடி மாதத்தை கொண்டு போங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், பணி சுமை காரணமாக, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு காரணமாக சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு பணியிட மாற்றத்தை கேட்டுக்கிறோம், இல்லைன்னா என்னால் இங்கே வேலை செய்ய முடியாது, நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு இங்கே இருந்தால் எனக்கு பிரச்சனை அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்களாம் இருப்பீங்க. ஸோ அந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணியில் ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் முக்கியமாக காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, ஆனால் அது வேறு ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரி விஷயத்துலனாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு, இந்த ராசிக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி இந்த உத்தியோகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் தானே நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும். இல்லைன்னா அது உங்களுக்கு சரியாக வருமா, வராது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னு இருக்குது. லக்ஷ்மி நாராயணரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும். லக்ஷ்மி நாராயணர் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ அந்த வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்படி என்னால் அங்கேயும் போக முடியல அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். நெய் தீபம் ஏற்றி, இப்போ நான் சொன்ன சுவாமிக்கு எல்லாமே நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தேயானால் சிறப்பாக இருக்கும். இந்த ரிஷபராசி பொறுத்தளவுக்கு நான் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஆடி பூரமை மிஸ் பண்ணாதீங்க. குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் ஆடி பூரத்தை மிஸ் பண்ணாமல் அம்மனுக்கு வளகாப்பு வாங்கி கொடுங்க, வளையல் வாங்கி கொடுங்க, சிறப்பாக இருங்க. வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் பார்த்திருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள், ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்கிறது, இது முழுக்க 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 பொது பலன்கள் மட்டுமே. இந்த பொது பலன்கள் 30% அதிகபட்சம் 40% வரைக்கும் கூட சில பேருக்கு அப்படியே பலிக்கும். சில பேருக்கு 60% பலிக்க. சில பேருக்கு எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, இப்படி நடக்கலை, அப்படி நடக்கலை, நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜாதகப்படி, உங்களுடைய லக்னப்படி, உங்களுடைய கிரக கட்டங்கள் என்ன இருக்குது, இப்போ என்ன திசையில் நீங்கள் பிறந்தீங்க,
இப்போ சூரிய தசையில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் ராகு தசை நடந்தால் முற்றிலுமே அவங்களுக்கு கஷ்டம்தான். ஸோ அந்த மாதிரி என்ன தசாபுக்தி உங்களுக்கு நடக்கிறது, இப்போ என்ன தசை நடக்குது, தசையில் என்ன புத்தி நடக்கிறது, இந்த புத்தி உங்கள் ஜாதகப்படி சாதகமாக இருக்கா, இவ்வளவும் உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வீடியோ கால் மூலமாக பேசலாம், ஜூம் கால் மூலமாக பேசலாம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எப்படி வேணாலும் இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி என்னுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிட்டு தாராளமாக உங்களோட சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கான ஸ்லோகம், அதற்கான தீர்வு, பரிகாரம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோவில் இப்போ நான் ராஜ்குமார், இப்போ நான் பார்க்கறது அப்படின்னு சொல்லும்போது நான் ஜாதகம் பார்க்குறேன், அதே போல் எண் கணிதம் பார்க்குறேன், அதே போல் ஸ்டோன்ஸ் இந்த இது சொல்கிறோம் இல்லையா அந்த இது நான் பார்க்குறேன், அதே போல் ராசிக்கற்கள் நான் பார்க்கக்கூடியது, மருத்துவ ஜோதிடம், அதே போல் பார்த்திங்கன்னா வாஸ்து எல்லாமே நான் பார்த்துறேன், பிரசன்ன ஜோதிடம், தாம்பூல பிரசன்னம் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன், டேரட் ரீடிங் எல்லாமே உண்டு. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும், உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன என்றைக்குமே நம்ம எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் இப்போ நம்ம நிறைய இடத்துல நம்ம இந்த சேனல் நம்ம பார்க்குறோம், நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ பார்க்குறோம். நம்ம ஒரு சேனல் ஒரு ராசி, இப்போது உதாரணத்துக்கு உங்களுடைய ராசி கடக ராசின்னு வச்சுக்கோங்களேன், கடக ராசியை ஆரம்பத்தில் கேட்டுட்டு விடுறதில்ல, ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேட்டால் தான் ஒரு சிவாச்சாரியார் ஒரு ராசியை பற்றி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது முழுசாக உங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்கிப் பண்ணி தள்ளி பார்த்தோம்னா நமக்கு புரியாது என்ன சொல்ல வராங்க, நம்ம இந்த ராசிக்கு நமக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, நம்ம ராசிக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, சரியாக இருக்குமா இருக்காதா, நிறைய விஷயங்கள் இதில் நம்ம பார்க்கணும். பொது ஜாதகம்ங்கிறது, பொது பலன்கள்ங்கிறது வேறு, நம்மளுடைய சுய ஜாதகம் ஜென்ம அதனால தான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிக்கா. ஜாதகத்தில் உங்கள் நோட்டை எடுத்த உடனே இந்த ஸ்லோகம் இருக்கான்னு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். சார் நீங்கள் சொன்ன நம்பர் என் நோட்டில் இருக்குது, எல்லாருமே நீங்கள் பண்ணுவீங்க, ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது. அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும், ஆடி மாதத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கும், உங்கள் சுய ராசிக்கு எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி இருப்பீங்க, ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, வரவு செலவு எப்படி, கணவன் மனைவி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, நல்லது கெட்டது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும், அன்றாட வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கும், செய்தொழில் எப்படி இருக்கும், வேலைக்கு போயிட்டு வர இடத்துல 1008 பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிப்போம், இவ்வளவு பிரச்சனைகளையும் நம்ம பார்த்துக்கணும். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எதிர்காலத்தில் அடுத்து 10 வருஷத்தில் நமக்கு இதுதான் நடக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அன்றைக்கே அந்த குருக்கள் சொன்னார், சிவாச்சாரியார் சொன்னார், இதுதான் எனக்கு நடக்கும்னு சொன்னார், அவர் சொன்ன மாதிரி எனக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்லுவார். இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன், இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க, சுவாமி அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க அந்த இது இன்றைக்கி எனக்கு நடந்தது, அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி என் மகளுக்கு அது நடக்குது, அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி என் மகனுக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம உட்காந்து யூ ஹாவ் டு கிவ் சம் டைம், நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இப்போ நான் ராஜ்குமார் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 20 நிமிஷம் எனக்கு டைம் வாங்கி கொடுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, பார்த்து நீங்கள் கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஜாதகம் பாருங்கள். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.